ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற குழந்தைங்க திரைப்படம் அது வந்து த கார்ஃபீல்ட் மூவி. இது நிறைய படங்கள் இது மாதிரி வந்திருக்கு. அதில் இது ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். இது மே 24 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா மார்க் ஜிண்டல். நான் வந்து எல்லா திரைப்படங்களும் இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லாமே வந்து நான் வந்து தமிழில் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பண்ணுற லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ், ஹிந்தி மூவி, தெலுங்கு மூவி, மலையாளம், தமிழ், இந்த படத்தெலாம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உடனடி அப்டேட் வேணும்னா என்னோடய சேனலை வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. அதோட ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரிவ்யூக்கு வரேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மார்க் டிண்டல். ரைட்டிங் வந்து பால் ஏ கேப்லன், மார்க் டோகியோ, டேவிட் ரெனால்ட்ஸ்னவங்க இதோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிரபலங்கள்லாம் வந்து உங்களுக்கு பேசியிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் பிராட், சாமுவேல் எல் ஜாக்சன், அவர் ஒரு சீனியர் ஆக்டர், ஆனா மார்கிங்ஹாம், நிக்கோலஸ் ஹோட், செஸ்லி ஸ்ட்ராங், விங் ரேம்ஸ், அவர் ஒரு புகழ்பெற்றவர், அவர் ஓட்டோன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹாவ்லி கிவ்லியன், இந்த விங் ரேம்ஸ்ன்றது மிஷன் இம்பாசிபிளுக்கு அவர் ஃபேமஸ்ஸு. ஸோ பிரெட் கோல்ட்ஸ்டைன், ஸ்னூப் டாக், போவன் யாங், நோலன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. தேவ் ஜோஷி, லியூக் சினிக் ஒயிட், லின்சி மியூரல் மற்றும் பலர் பேசியிருக்காங்க பிரபலங்கள்லாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேர்ஃபீல்ட் வந்து அவரோட எஜமா வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கார். ஆனால் அவங்க வந்து இன்டோர் இது பிடிக்காமல் அவங்க வந்து அவுட்டோரில் அட்வென்ச்சர் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சர் வந்து இந்த ஃபாதர் கேட்டோட, அந்த சாமுவேல் ஜாக்சன் கேட்டோட இந்த கார்ஃபீல்ட் போய்டும். அதுக்கு வந்து ஸ்பெட் கொடுத்துருக்காரு. கார்ஃபீல்டும் அப்புறம் இந்த குட்டி நாய் ஒன்று வெளியே போயிடும். வீட்டை விட்டு வெளியே போனவங்க என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஆனால் ஸ்லோவாக தான் போச்சு. இந்த படம் வந்து 3D தமிழ்லேயே கிடைக்குது. தேட்டரில் பார்த்தது. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமிலிஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை சொன்னோம். நாங்கள் ஃபஸ்ட் ஷோ போனோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. இதில் வந்து இந்த அட்வென்ச்சர் என்னென்னா, அந்த ஒரு காளை மாடு இருக்கும். அந்த காளை மாடோட அவங்களோட துணையை சேர்த்து வைக்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இருந்தாலும் அந்த பூனையோட, அந்த கார்ஃபீல்டோட ஆக்டிவிட்டீஸு அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் அந்த அவுட்டோர் அவங்க 3 பேர் வெளியே போனோன்னு கூட அந்த எஜமா வந்து ரொம்ப இதுவாக அதை பற்றி எந்த ரியாக்ஷன் அது மாதிரிலாம் எதுவும் காட்டல. காமெடியை மூவ் பண்ணியே தான் போனாங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேர் திரும்பி வந்துடுவாங்க. அதான் இந்த படத்தோட இது. ஸோ ஆஸ் கேட்டு அப்படியே கேரக்டர் வைஸாக அப்படியே அந்த படம் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து வில்ல மாதிரி காமிச்சாலும் அந்த எருதை வந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாஃப்டான கேரக்டர் ஆகிக்கிறோம். அப்புறம் புல்டாக் அது இதுன்னு போகும். ஆனால் வந்து காமெடி வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு காமிக் ரைட்டர் எழுதின ஒரு பூனை படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சீரியஸான ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த படமும் ஒரு பூனை ரிலேட்டடான படம் தான் அது. அது வந்து ஒரு காமிக் ரைட்டர் எழுதின ஒரு பூனை கதை. இந்த கேர்ஃபீல்டை விட அந்த 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 காமிக் கதை வந்து நல்லாயிருக்கும். அந்த படம் வந்து இப்போ எனக்கு கிடைக்குதான்னு நான் தெரியல. அது ஒரு அவர் வந்து ஒரு காமிக் ரைட்டர், டர்க்கியில் வந்து அவர் காமிக் ரைட்டராக இருக்கார். அவர் வந்து எழுதின ஒரு பூனையோட, அவர் பூனையை வச்சு தான் எழுதுவார் அந்த காமிக்கு. அந்த கேர்ஃபீல்டுக்கு விட இந்த அவர் எழுதின வந்து அந்த காமிக்கு கேரக்டரும் சரி, இந்த கதையும் சரி நல்லாயிருக்கும். அது ஆனால் காமெடியாகவும் மட்டும் இருக்காது, கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும். அதனால தான் நான் அதோட பேர்லாம் சொல்ல. ஸோ இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து மீடியம் ஸ்பீடாகவும் போச்சு. ஸோ அந்த சின்ன வயசு கேர்ஃபீல்டு, அந்த அந்த காவாங்கரெல்லாம் போய் பிடிக்கிற சீனு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் சேசிங் ஒன்று வரும், அந்த 2 சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து மீடியமான ஒரு காமெடி படம் தான். 3D எஃபெக்டோடு பார்க்கும்போது அந்த ஸ்லோவானது, லேகிங் ஆனதெல்லாம் தெரில. இதுக்கு முன்னாடி நாங்கள் காமெடி படம் அன்றைக்கே பார்த்தோம். அந்த காமெடி படம் பார்த்து தலைவலி வந்துடுச்சு. இல்லாமல் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதுக்கு இந்த படம் வந்து எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஹங்கிரி ஃபார் த கார்ஃபீல்ட் மூவி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சோனி நிறுவனத்தோட படம். இது வந்து சுமாரான ஸ்பீடோட ஓரளவுக்கு பார்க்கலாம். குழந்தைங்களோட சம்மரில் 3D எஃபெக்டோடு பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் தெரியாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.